ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா, நம்ம ரவிச்சந்திரன் அஸ்வின் எனக்கு அடுத்த ஆண்டு சிஎஸ்கேல வாய்ப்பு கிடைச்சா ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி, அதுக்கோசரம் நான் இயங்கிக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ரீசெண்டாக ஒரு பேட்டியில் பேசியிருக்காரு. அவர் என்ன பேசினார், ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகலாம். அவர் என்ன சொன்னாருன்னா, ஏன்னு கேட்டிங்கன்னா, அடுத்த வருஷம் மெகா ஆக்ஷன் வருது. அது குறித்து பத்திரிகையாளர் அவர்கிட்ட கேள்வி கேட்டாங்க. அடுத்த ஆண்டு நீங்கள் ராஜஸ்தான்லேயே இருப்பீங்களா, இல்லை வேறு எதனா அன்றைக்கி நீங்கள் போகிற விருப்பம் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டு கெஞ்சி கூட கேட்குறேன், சிஎஸ்கேல எடுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இன்னும் நான் 4 வருஷம்தான் விளையாடுவேன்னு நினைக்கிறேன். 4-3 வருஷம்தான் விளையாடுவேன். அதனால் கடைசியாக காலம் நான் ஐபிஎல்லில் விளையாடினா சென்னை அணிக்கோசம் விளையாட்டு போனால் எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. அது மட்டும் இல்லாமல் என்னை ஸ்டார்டிங்லேருந்து இந்த அளவுக்கு வளர்த்தது நான் சென்னை கிரவுண்டில் விளையாடி தான் இந்த அளவுக்கு வளர்ந்தேன். சென்னை மக்கள் தான் எனக்கு ஆதரவு முதல்ல கொடுத்தாங்க. அதனால் அந்த அணிக்கோசம் நான் விளையாடுறது ரொம்ப பெருமையாகவும் மகிழ்ச்சியாகவும் நினைக்கிறேன். அதனால் எனக்கு அடுத்த ஆண்டு சிஎஸ்கேல வாய்ப்பு கிடைச்சா ரொம்ப ரொம்ப நான் மகிழ்ச்சியாக இருப்பேன். என்னோடய தாய்நாடுக்கோசரம் லாஸ்ட்டாக நான் விளையாடிட்டு போகிறேன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பிடிக்கும். பார்க்கலாம் அடுத்த வருஷம் என்ன ரீட்டைன் பண்ணுறாங்களா, இல்லை ரீட்டைன் பண்ணலன்னா கண்டிப்பாக எனக்கு சிஎஸ்கேல விளையாடுறதுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி, நான் காத்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க நம்ம ரவிச்சந்திரன் அஸ்வின். இவர் பேசியிருக்கிறது ரொம்ப பரபரப்பாக எல்லாரும் ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவருக்கு ஒரு ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியில் ஆடிட்டுருக்காரு. இன்னும் வரை ரீட்டைன் எந்த அப்டேட்டும் வரல. இருந்தாலும் அந்த அணியிலிருந்தே இவர் நான் சென்னை அணிக்கு விளையாட ரொம்ப விரும்புகிறேன்னு சொல்லும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவர் ஒரு தமிழர்கள் முக்கால்வாசி பேர் சிஎஸ்கேல விளையாடுறதுக்கு தான் ஆசைப்பட்றாங்க. அதனால் நம்ம சென்னை அணி பார்த்திங்கன்னா ஒரு தமிழர்கள் கூட எடுக்க மாட்டுறாங்க. ரொம்ப வருத்தமாக இருக்குங்க. நிறைய தமிழக ரசிகர்களுக்கு இதுதான் ரொம்ப கோவத்தில் இருக்காங்க. ஏன்னா ஒரு தமிழ்நாடு பிளேயர், நம்ம தமிழ்நாடு டீமு சிஎஸ்கேன்றது சென்னை சூப்பர் கிங்ஸ், நம்ம சென்னை மண், இதிலேருந்து எதனா பிளேயர் எடுத்து வளர்ந்து நம்ம மூலிமா இந்தியன் டீமுக்கு போனார்னா ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் வெளியே போய் சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. அஸ்வின் சொல்லிட்டு, சாய் சுதர்ஷன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. அதனால் நம்ம தமிழக வீரர் எடுங்க. கண்டிப்பாக சென்னை அணி ரசிகர்கள் இன்னும் ஆர்வமாக இருப்பாங்க ஐபிஎல் பார்க்குறதுக்கு. நம்ம அஸ்வின் அடுத்த வருஷம் சென்னை அணிக்கு வந்தார்னா கண்டிப்பாக ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, அதுவும் அஸ்வின் ஜடேஜா 2 பேர் காம்பினேஷன் நினச்சி பாருங்கள். டெஸ்ட் மேட்ச்சில் பயங்கர ரெக்கார்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம அஸ்வின் முன்னாள் சிஎஸ்கே வீரர் கூட, அப்போ கூட செம்மையாக 2 பேர் காம்பினேஷன் ஒர்க் அவுட் ஆச்சு. ஆஃப் ஸ்பின்னர், அவர் லெஃப்ட் ஆர்ம் லெக் கட் பண்ணுவார். அதனால் சூப்பராக காம்பினேஷன் இருக்கும். நம்ம சென்னை சிஇஓ காசி தாத்தா தான் எதனா பேசி நம்ம எவ்வளோ தொகை கொஞ்சம் முன்ன பின்ன போனால் கூட நம்ம ரவிச்சந்திரன் அஸ்வினை தூக்கி உள்ளே போட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். ஓரளவுக்கு ரொம்ப ஐபிஎல் பார்க்க ஆர்வமாக நிறைய பேர் வருவாங்க. அதனால் அந்த வருஷமாச்சு அட்லீஸ்ட் தமிழக வீரர் எடுங்க. சாய் சுதர்ஷன், விஜய் சங்கர், ஷாருக் கான், சாய் கிஷோர், நிறைய பேர் நம்ம சென்னையில் தமிழ்நாடு பிளேயரு விளையாட்டுருக்காங்க. மற்ற அணிலலாம் எப்படியாச்சும் அவங்கள மட்டும் நம்ம சென்னை அணியில் எடுத்து போட்டு வைங்க. கண்டிப்பாக அவங்க பெரிய ஸ்டாராக வருவாங்க. எத்தனை பேர்லாம் ரவிச்சந்திரன் அஸ்வின் நம்ம சென்னை அணிக்கு வந்தால் உங்களுக்கு பிடிக்குன்னு நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அப்படி இல்லைனா உங்களுக்கு பிடிச்ச பிளேயர் நம்ம சென்னையில் இருந்து வெளியே நம்ம தமிழ்நாடு பிளேயர் வெளியே எந்தனா டீமில் ஆடுற பிளேயர் சென்னை அணிக்கு வந்தால் நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைபர் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டெய்லி அப்டேட் வரும். நன்றி, வணக்கம்.